கொடுப்பது பரிபூரணமாக இறைவனுக்கு கொடுக்கிறது அர்ப்பணம், பரிபூரணமாக அர்ப்பணித்தது. அது திருவாசகத்தில் குழைத்த பத்து. பொதுவாக நாம் ஒவ்வொரு நாளும் நாட்களை தொடங்கும் போது இன்றைய நாள் எப்படி போகுமோங்கிற கவலையில் தான் நம்ம தொடங்குவோம். பொதுவாக காலையில் தான் நம்ம அதிக விஷயங்களை யோசிக்கிறோங்கிறாங்க உளவியலாளர்கள். ஹார்ட் அட்டாக்கில் சாகிறவனெல்லாம் எப்போ தான் சாகுறாங்கிறாங்க, காலையில் தான் சாகுறாங்கிறாங்க. ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். வட்டி கொடுக்கணும்னா எப்படி வட்டி கொடுக்கறது ஞாபகம் வரும். இப்போ நாங்கள்லாம் ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷன்னா காலையில் எந்திரிக்கவே மனசு வராது. எந்த அதிகாரி வர்றாரோ என்ன கேட்க போகிறாரோ, ரெக்கார்டு எல்லாம் இருக்கணும். எல்லா ரெக்கார்டாக இருந்தாலும் வேற ஒரு ரெக்கார்டை கேட்பாங்க, இல்லாத ஒரு ரெக்கார்டை கேட்பாங்க. நான் என்ன செய்வேன் தெரியுமா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேஷ்டியில் போகக்கூடாது. ஏன்னா அது ஒரு இந்த உடை வகுப்புக்கு ஏற்றதல்ல. ஒரு பேண்ட்டு தான் வகுப்புக்கு ஏற்ற உடை. பஸ்ஸில் ஏறுறதுக்கு இந்த உடை ஏற்றதில்லை, அப்படி ஏற்றதல்ல. ஜென்ஸ் மட்டும் இருக்கிறாரு தான் ஏற்றது. புரியுதா? நம்ம சொகுசாக இருக்க முடியாது, நம்ம அதனால் அனுமதிக்க மாட்டாங்க எந்த உடை. சொல்லவே சொல்லுவாங்க, வேஷ்டியில் வராதிங்க, நான் வேணும்னே வேஷ்டியில் போவேன். கல்வி அதிகாரி ஐயா அப்படிம்பார். அப்போவே நம்ம ஜெயித்தாச்சுன்னு அர்த்தம். அது ரெக்கார்டு கேட்க மாட்டார். ஐயா நான் என்ன சொல்கிறேன்னு நான் சொல்லுங்க ஐயா, நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிறேன், அடுத்த இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் சரிங்கய்யா அப்படின்றாங்க. ஒரு தடவை ஒரு பையன் காலாண்டில் ரொம்ப குறைஞ்ச மார்க் எடுத்துட்டான். அவன் பேர் மருதமுத்து ஏன் ஃபெயில் ஆனா அப்படின்னு கேட்டார். ஐயா அவர் மிட்டாம் டெஸ்ட்டில், அவர் யார், அவனுக்கு வயசு 15 தான், அவர் மிட்டாம் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டாருங்க ஐயா. இதில் கொஞ்சம் செலவு சேர்ந்து வந்ததுனால அவரால் முடியலைங்க ஐயா அப்படின்னே. பரவாயில்ல இனி கொஞ்சம் பார்த்துடுங்க அப்படின்ட்டார். அதுக்கு அவர் போன பிறகு அவனை போட்டு நல்லா அவனை தாளிச்சிட்டேன். அவன் டென்ஷன் ஆகி, சார் இதோடு நிறுத்திக்கிடுங்க, நான் எனக்காகவே பள்ளிக்கூடத்துக்கு வரல, எங்கள் அப்பா கட்டாயப்படுத்துகிறார் வரல, வகுப்பில் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிடக்கூடாது, அதுக்காக உங்களுக்காக வர்றேன், இந்த வேலையை என்ன செய்யாதீங்க, வச்சுக்கிடாதீங்க. இது அரசு பள்ளி நிலவரம், இதுதான் என்னைக்காக தான் நிலவரம். இல்லை நிறைய கதைகள் இருக்குது. எதில், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தடவை பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார் ஒரு கல்வி அதிகாரி. அவர் இப்போ கலெக்டராக இருக்கிறார். காந்தி கலா நிலையத்தில் படித்தவர், மண்ணின் மைந்தர். ஆமாம், அவர் இப்போ கலெக்டராக இருக்கிறார். ப்ரொமோட்டட் கலெக்டர்னு சொல்லுவாங்க, எஜுகேஷன் ஆஃபீஸர் கலெக்டராக மாறலாம். பயங்கர டென்ஷன் ஆகி கத்திட்டார். பிறகு ஜெய்சிங் நீ போய் எதாவது பேசுனாங்க. பிறகு நான் கொஞ்சம் பக்குவமாக சொன்ன பிறகு கொஞ்சம் கூலாகிட்டார். டென்ஷன் கொஞ்சம் கூலாகிட்டார். இதெல்லாம் நிறையா இருக்குது. எதில் டிபார்ட்மெண்ட்டில் நிறையா இருக்குது. மாணிக்கவாசகர் சொல்கிறார், இந்த குழைத்த பத்து எதற்குரியது? காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு ஒரு பதட்டமாக இருந்தால் எந்த பத்து படிக்கணும்? குழைத்த பத்து படிக்கணும். நிறைய ஒர்க் இருந்துச்சுன்னா பதட்டமாக இருக்கணும். நம்முடைய எல்லா வேலைகளும் காலையில் தான் ஞாபகம் வரும். நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யோசித்து பார்த்தா தெரியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு அர்த்தம். ஒரு வேலையும் இல்லாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். என் கூட ஈரோடு வர்றவங்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். வெளிநாட்டு வகுப்புக்கு 3 மணி நேரம் பஸ்ஸில் எழுதி வகுப்பு எடுத்துருக்கிறேன். பஸ்ஸிலேயே 3 மணி நேரம் எழுதுறது. பஸ்ஸில் எழுத முடியுமா? பேக் அப்படியே மடித்து சூட்கேஸ் மாதிரி மடித்து வச்சு அதில் வச்சு 3 மணி நேரம் எழுதின நாட்கள் உண்டு. அப்போ காலையில் எந்திரிக்கும் போது எனக்கு எவ்வளோ பதட்டம் இருக்கும் நினச்சி பாருங்கள். காலையில் போனால் 5 மணி நேரம் அங்கே வகுப்பு எடுக்கணும், அரை மணி நேரம் கேப்பில் குளித்து ரெடியாகி வெளிநாட்டு வகுப்பு எடுக்கணும். அப்போ நான் எவ்வளோ பதட்டம். இதெல்லாம் எப்போ ஞாபகம் வரும்? எந்திரிச்சோன்னு ஞாபகம் வரும். ப்ரெஷர் ஆகிடும். சாமி வேலைங்கிறதுனால இதே உலகியல் வேலைன்னா அதுதான் ப்ரெஷராக மாறும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சூழல் வந்தால் எந்த பதிகத்தை படிங்க. அது முடியலைன்னா அதில் ஒரு பாட்டு இருக்குது, அன்றே எந்தன், அந்த ஒரு மந்திரமாவது படிக்கணும். அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூர் எனக்கு உண்டோ எந்தோள் முக்கண் எம்மானே, இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ எந்தோள் முக்கண் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய். அப்படி பாடக்கூடாது. அப்படி தான் பாடிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ நல்லது வேணாலும் செய், கெட்டது வேணாலும் செய், அப்படி அர்த்தம் கிடையாது.
நன்றே செய்வாய் பிழை செய்வாய். நீ என்னைக்கு தப்பு பண்ணியிருக்கிற, நீ செய்ததெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு அர்த்தம். இப்படி பாடுனீங்கன்னு அர்த்தம் நல்லது வேணாலும் செய்ய கெட்டது வேணாலும் செய்ய விருப்பம்னு அர்த்தம். அப்படி சாமிகிட்ட நம்மளே எழுதி கொடுக்கக்கூடாது. இப்போ அவரே சொல்வார், நீ தானே சொன்ன நல்லது வேணாலும் மட்டும் கெட்டது வேணாலும் நீ தானே சொன்னான் பார். நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. நான் இதற்கு தலைவனா? நாயகமே அப்படின்னு முதல்ல எடுக்கணும். கீழே இருக்கிற நாயகத்தை எங்கே தூக்கணும்? முதல்ல தூக்க. நாயகமே அன்றே உந்தன் ஆவியும் உடலும் அப்படின்னு பாடணும். நம்ம கிருஷ்ணகுமார் ஐயாட்ட கொடுத்தீங்கன்னா அவர் இசையோடு பாடுவார். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாடுவேன். சரியா? எனக்கு பாடுறது வேலை கிடையாதுல்ல. இவ்வளவாவது பாடுறாருன்னு சந்தோஷப்படணும். நீங்கள் அடியே நல்லல் எல்லாமும் அகல ஆண்டா என்றிருந்தேன். என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நீ போக்கிட்டு தான் என்னை அடிமை கொண்டான்னு நான் இருந்தேன் அப்படிங்கிறார். உண்மை அதுதான், உண்மையும் அதுதான். கஷ்டத்தை எல்லாம் போக்கி தான் அடிமை கொண்டாரு என்று இருந்தேன். கொடியேர் இடையாள் கூறா எங்கோவே ஆவா என்றருளி, கொடி போன்ற இடையுடைய உமைபாகனே எங்கள் தலைவனே. ஆவா, ஆவா என்ற தமிழ் சொல்லுக்கு ஐயோ என்று பொருள். திருவாசகத்தில் ஆவாங்கிறது நிறைய இடத்துல வருது. இந்த ஆவா என்பது ஒரு தமிழ் இலக்கண சொல். ஆ ஆ என்று தான் வரணும். ஆ ஆ என்பது ஆ கூட்டல் இவு கூட்டல் ஆன்னு மாறும். அதான் ஆவா. தமிழ் இலக்கணத்தில் உடம்படு மெய்யின்னு பேர். உடம்படு மெய்யின்னு பேர். பாருங்கள், இலக்கணம் இருக்குது பாருங்கள். அதில் ஆ ஆ என்று தான் மாணிக்க வாசகர் சொன்னார். ஆனால் தமிழ் இலக்கணத்தில் ஆ ஆன்னு ஒரு சொல் கிடையாது. இரண்டு உயிரெழுத்துக்கள் இணையாது. அப்போ ஒரு உயிரெழுத்தை ஒரு மெய்யெழுத்தோட இணைச்சி விடணுங்கிறது தமிழ் இலக்கணம். ஈ ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் என்பது தமிழ் இலக்கணம். அதனால் ஒன்று வகரம் வரணும் அல்லது யகரம் வரணும். ஆ கூட்டல் ஈவ் கூட்டலா ஆவா. என்ன பொருள்? ஐயோ. இறைவன் நம்மளை பார்த்து என்ன சொல்லணுங்கிறாரு? ஐயோ பாவம்னு சொல்லணும். மனிதர்கள் நம்மை பார்த்து ஐயோ பாவம்னு சொல்லக்கூடாது, இறைவன் சொல்லணும். மனிதன் சொன்னான்னா அது பெரிய ஆபத்தாயிரும். இப்போ உங்கள் பிசினத்தை பார்த்துட்டு ஐயோ பாவம்னா வெளியே போய் என்ன சொல்லுவான்? முடிஞ்சது, அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ் அப்படின்பா. அவன் வாயால் சொல்கிறது நல்லது கிடையாது. ஆனால் யார் சொல்லணும்? இறைவன் நம்மளை ஐயோ பாவம்னு சொல்லணுங்கிற. ஆவா என்றருளி. இறைவன் வாயால் ஆவான்னு வரணும். மனிதன் வாயால் வர்றது ஆபத்து. மனிதன் வாயால் வர்றது ஆபத்து. என்றருளி செடிசேர் உடலை. செடி என்றால் பாவம் அல்லது தீவினை. செடியாய வல்வினை. ஆழ்வார் பாடுறார். செடினா தீவினை அல்லது வல்வினை. நஞ்சுன்னு பொருள் சொல்லுவாங்க, விஷம்னு பொருள் சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்று தான். இந்த பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டதுன்னா, கண்ணுக்குட்டி போட்ட பிறகு அதனுடைய உடம்புலேருந்து ஒரு கழிவு வரும். அதை பசுமாடு தின்னுட்டுனா பால் தராது. நான் மாடு வளர்த்ததுனால சொல்கிறேன், மாடு வளர்க்குற குடும்பத்தில் பிறந்ததுனால. அதனால் கண்ணுக்குட்டி போட்ட உடனே அதை ஒரு அடி கயிறில் கட்டிடுவாங்க ஏதா மாட்டை. ஏன்னா மாடு திரும்ப முடியாது. திரும்பினாதுன்னு திங்க முடியும், திரும்ப முடியாது. அது போடுறது வரைக்கும் அதில் ஒருத்தர் லைட் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அதை எடுத்து ஒரு கவரில் கட்டி கிராமங்களில் கள்ளிகள்லாம் கட்டி தொங்க விடுவாங்க. கள்ளியில் ஏன் கட்டி தொங்க விடுவாங்கன்னா, கள்ளியில் பால் இருக்கிற மாதிரி பசுமாட்டில் பால் வரணும்னு அர்த்தம். இன்னொன்று, அதை இன்னொரு பசுமாட்டுனாலும் அதுவும் பால் தராது. பசுமாடு கள்ளிக்கிட்ட போகாது. அதனால் எங்கே கட்டி தொங்க விட்டுருவானுங்க. எவ்வளோ சமூக அக்கறையோடு அன்றைக்கு வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த மாடும் திங்கக்கூடாது, அடுத்த மாடும் திங்கக்கூடாது. அதுக்கு எங்கள் ஊரில் என்ன பேர் தெரியுமா? செடி, நஞ்சு. புரியுதா? செடிசேர் உடலை சிதையாதது எத்துக்கு. பாருங்க, மாணிக்க வாசகர் கேட்குறாரு, இது ஒரு வென செய்த உடம்பு, இதை நீங்கள் அழிச்சிருங்க, ஏன் டிலே பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். நம்ம எப்படி கேட்குறோம்? அழிச்சிடாதீங்க, கொஞ்சம் டிலே பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அவர் என்ன கேட்குறாரு? இந்த உடம்பை நீங்கள் அழிச்சிருங்கன்னு கேட்குறேன். ஏன் இன்னும் அழிக்காமல் வச்சுருக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஏன் அப்படி கேட்டார்? சைவ சித்தாந்தத்துக்கு போனால் தான் புரியும் ஏன் அப்படி கேட்டாருன்னா. அவர் என்ன முக்தர்? ஜீவன் முக்தர்.
அந்த உடம்பு போனால் அவர் யார்கிட்ட போயிடலாம். அதனால் இது அவர் ஒரு சுமையாக நினச்சார், ஒன் ஆஃப் த லக்கேஜாக நினச்சார். நமக்கு இது ப்ராப்பர்ட்டி, அவரை பொறுத்தளவில் லக்கேஜ். அவர் அதை லக்கேஜாக நினைத்தார். அதனால தான் அவர் வாழாப்பத்து, வாழாப்பத்துனா வாழ மாட்டேன்னு அர்த்தம், செத்திலா பத்துனா செத்து போயிடுவேன்னு அர்த்தம், சாகாமல் இருக்கிறேன்னு அர்த்தம். இப்படி எதை பற்றியே பேசினார். நமக்கு அது வித்தியாசமாக தெரிஞ்சுது. ஆனால் அவருக்கு எது பிடிக்கலை, இது பிடிக்கலை. இப்போ பிரதமருக்கு பிடிச்ச ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை ஏதோ ஒரு மாநிலத்தில் போய் போட்டோம்னா பிரதமருக்கு ரொம்ப அவரை பிடிக்கும், அவருக்கு பிரதமரை பிடிக்கும்னா அவர் எங்கே போகிறதுலே கவனமாக இருப்பார். அதே மாதிரி மாணிக்க வாசகரை தமிழ்நாட்டுக்கு போஸ்டிங் பண்ணிட்டார் இறைவன். அதுக்கு அவர் என்ன செய்வார்? இறைவன் நமக்காக போட்டார். ஆனால் மாணிக்க வாசகருக்கு யார்கிட்ட போகிறதுலே ஆர்வம். ஆமாம், ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்லுவாரா, நான் இல்லைன்னா இந்த மாவட்டம் நல்லா இருக்காது, இந்த மாநிலம் எனக்கு தேவை பிரதமர்கிட்ட போகணும்னு அவர் ஏங்குற மாதிரி யார் ஏங்குறார்? வாசகர் ஏங்குறார். அவர் தான் கூப்பிட்டு பார்க்குறாரு. நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமேன்னு சொல்கிறாரு. சரியா? பாருங்கள், இந்த உடம்பையா நீங்கள் இன்னும் சிதைக்காமல் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாரு. அதாவது நான் கோயில்களில் வேடிக்கையாக சொல்லுவேன், ஞானிகளுக்கும் நமக்கும் சின்ன வேறுபாடு தான். நாம் இறந்து விடுவோமோ என்று பயப்படுகிறோம், அவர்கள் பிறந்து விடுவோமோ என்று பயப்படுகிறார். நாம் இறந்து விடுவோமோ என்ற பயத்தில் ஹாஸ்பிட்டலில் டோக்கன் போட்டு டிவி பார்த்துக்கிட்டே ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறோம். ஒரு அம்மா சொல்லுது, நம்ம நல்ல நேரம் சார், நாடகம் அங்கே போட்டாங்க, நாடகமும் கரெக்டாக பார்த்து முடிச்சுட்டு சீரியலும் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இறந்து விடுவோமோ என்ற பயத்தில் ஹாஸ்பிட்டலில் டோக்கன் போட்டு ஹாஸ்பிட்டலாக சுற்றுறோம். இவர்கள் பிறந்து விடுவோமோ என்ற பயத்தில் கோயிலாக சுற்றினார். இதுதான் யாருக்கா இருக்க வித்தியாசம். நமக்கு இறந்து விடுவோமோ என்று பயம், பிறந்து விடுவோமோ என்று. இரவாத இன்பம் வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்பு உண்டேன், உன்னை மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும், அறவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். சைவசித்த புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரம் தரல் வேண்டும். கருவில் கலந்த துணையே வள்ளலார் சொல்கிறார். நீ என் கூட எப்போ கலந்த? கருவிலே கலந்துட்டன. அதான் எனக்கு இந்த உடம்பு வேண்டாங்கிறார். நம்ம என்னைக்கு சொல்லுவோம் உடம்பு வேண்டான்னு? என்னைக்கு சொல்லுவோம்? நீங்கள் திருவாசகம் முற்றுவதில் எல்லாருமே பண்ணுறீங்க. நீங்கள் என்னது மற்ற நான் பற்றிலேன் கண்டாய், நானும் தான் பாடினேன். மற்ற நான் பற்றிலேன் கண்டாய். நான் ஒரு கற்பனை கதை சொன்னேன். பார்வதி சிவபெருமான்ட்ட சொல்கிறாங்க, ஒரு தடவை சொன்னால் கூட சீரியஸாக எடுக்க வேண்டாம், 10 தடவை மற்ற நான் பற்றிலேன் கண்டாயின்னு சொல்லிட்டான். 2 பேருமா போய் எல்லாரையும் கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு முற்றோதல் நடக்கிற இடத்துக்கு வந்தால் எத்தனை பேர் ரெடி? அப்படி முற்றோதல் நடக்கிற இடத்துல இறைவன் மற்ற நான் பற்றிலைன்னு சொன்னதுனால கம்மல், மூக்குத்தி, மோதிரம் இதையெல்லாம் வாங்கிங்க. குபேரன் வந்திருக்கிறாரு. அவர் கலெக்ட் பண்ணி எந்த பட்டணத்துக்கு கொண்டு போயிடுவார்? ஏடிஎம் கார்டு, ஆதார் கார்டு, நகைகள், காப்பு, மோதிரம், வளையல் எல்லாம் சாமிக்கிட்ட ஒப்படைச்சிருக்க. நம்ம எல்லோரும் எங்கே போகிறோம் அப்படின்னு சிவபெருமான் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? நான் சிம்பிளாக சொன்னேன், திருவாசகம் பாட வந்தது ஒரு குற்றமாயா? மாணிக்க வாசகர் எழுதினதுக்காக பாடணும், மற்ற நான் பற்றிலேன் கண்டாயின்னு. அதுக்காக இப்படியே புறப்பட்டு வந்துடுறதா? நாம் தியரியாக தான் பாடுறோம், பாடலை மறந்துடக்கூடாது. அதனால தான் நம்ம இன்னும் பாட்டில் உணராமல் இருக்கிறோம். பாட்டுங்கிறது எதா இருக்கணும்? உணர்விலிருந்து வரணும். நாயன்மார்கள்லாம் உணர்ந்து பாடணும், அந்த உணர்விலிருந்து வரணும். நம்ம வெறும் தியரியாக பாடணும். அதைத்தான் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு. எத்தனாவது மந்திரத்தில் சொன்னார்? எத்துக்கு எங்கள் சிவலோகம். எத்துக்குன்னா எதுக்குன்னு அர்த்தம். உடையாய், உடையாயினா நீ தலைவன், நான் அடிமை, என்னை உடையவன், என்னுடைய ஓனர் நீன்னு அர்த்தம். உடையாயினா என்னுடைய ஓனர் நீன்னு அர்த்தம். இவ்வளோ நேரம் கொடுத்தீங்கன்னா எங்கள் ஆள் 10 திருவாசகம் முடிச்சிருவான். நிறைய பேர் இப்படி சுற்றுறான் ஊருக்குள்ளே, என்ன பேசுகிறேன்ட்டு. ஆனால் மாணிக்க வாசகர் இதை பண்டிதமணிகிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எழுதுகிறார். பண்டிதமணிகிட்ட ஒரு திருவாசகத்தை கொடுத்தீங்கன்னா 180 வரி எழுதுகிறார். நம்ம மடத்தூரில் படிக்கிறோமில்ல, 45 நிமிஷம் ஆகுது. ஒரு மந்திரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? சைவம் என்பது சரியாக பார்க்கப்படலை. சைவம் என்ற பெயரில் பேசப்படுபவைகளெல்லாம் சைவம் அல்ல. அது பக்தி இலக்கிய சொற்பொழிவுன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? பக்தி இலக்கிய சொற்பொழிவு, சைவ சொற்பொழிவு கிடையாது. பண்டிதமணி ஒரு திருவாசகத்துக்கு 180 வரி வரைக்கும் எழுதுகிறார். போன மந்திரத்துக்கு இதுக்கு என்ன தொடர்பு?
நம்ம மடத்தூரில் அப்படி தானே சொல்லித்தர்றேன். அடுத்த மந்திரத்துக்கு இதுக்கு என்ன தொடர்பு? இதில் சொற்பொருள் என்ன, இதில் வார்த்தைக்கு வார்த்தை பொருள் என்ன, திரண்ட கருத்து என்ன, இவ்வளவு வேலை இருக்குது எதில்? திருவாசகத்தில். நாளைக்கு மடத்தூரில் போனால் வேறு தலைப்பு. இங்கே 33வது பதிகம். நாளைக்கு மடத்தூர் போனீங்கன்னா திருவண்ட பகுதி. டெய்லி வகுப்புக்கு போனீங்கன்னா வேறு தலைப்பு. சிவபுராணம் வரப்போகுது. அது சுற்றி சுற்றி அடிச்சுட்டு இருக்கிறோம். மடத்தூர் வந்தீங்கன்னா கனியூரில் வந்தால் நீத்தல் விண்ணப்பம். மடத்தூர் போனீங்கன்னா சதகம். திருவாசகம் மட்டும் 5 வகுப்பாக போயிட்டுருக்கு. திருவாசகம் மட்டும் போராடுறோம். எது உண்மையான சைவத்தை கொண்டு சேர்க்கணும். பக்தி இலக்கிய உடையாய்னா என்ன அர்த்தம்? அது சைவ சித்தாந்த கலைச்சொல். நீ தலைவன், நான் அடிமை, நீ என்னுடைய ஓனர். கூவி பணி கொள்ளாது. நீங்கள் என்னை கூப்பிட்டு வேலை கொடுங்கிற. நம்ம யாருக்காவது வேலை கொடுத்தோம்னா அவங்க கோவப்படுறாங்க. மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறாரு? வேலை கொடுத்து எந்த வேலையும் செய்யாமலே ஒரு கூட்டம் நம்மளை விட்டு ஓடிட்டு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? என்னை கூப்பிட்டு வேலை கொடுங்க. சிலர் சொல்கிறாங்களே, ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்கல்ல. கூவி பணி கொள்ளாது. அதாவது இறைவன் அழைக்கிறது வேற, அழைச்சி வேலை கொடுக்கறது வேற. தனியார் கம்பெனியில் இன்டர்வியூ நடக்கும். அது முதல் ஸ்டேஜ். இன்டர்வியூவில் செலக்ட் ஆகும் 2வது ஸ்டேஜ். வேலை கொடுக்கறது 3வது ஸ்டேஜ். இறைவன் வேலை எல்லாருக்கும் என்ன செய்ய மாட்டார், மறந்துடாதீங்க. மாரியம்மன் நம்ம மேல் வைத்த கருணை தான் இந்த வகுப்பு. என்னைய பேச விட்டாங்க, உங்களை கேட்க விட்டாங்க. நம்ம வேண்டாம்னு நினச்சின்னா தூக்கி கட்டாசிரோம். இந்து மகா சமுத்திரத்துக்குள்ளே கட்டாசிரோம். நம்ம சரியாக பண்ணலைன்னா, நம்ம உண்மையாக இல்லைன்னா தூக்கி வீசிடும். இது நம்ம முயற்சியில் நடக்கிறது கிடையாது. யாருக்கு பிடிக்கணும்? மாரியம்மனுக்கு பிடிக்கணும். உண்டா இல்லையா? அதனால தான் மாணிக்கவாசகர் திருப்பள்ளி எழுச்சியில் சொன்னார், எதியமை பணிகொளும் ஆறது கேட்போம் எவ்வெருமான் பள்ளி எழுந்தருளாயே. மாணிக்கவாசகர் சொல்கிறார், எப்படி என்னைய வேலை பாங்க போறீங்க? காலையில் 4:30 மணிக்கு ஆற்றுல குளிச்சுட்டு சிவன் கோயிலில் போய் நிற்கிறார் மாணிக்கவாசகர். மார்கழி மாதம் நம்ம மாரியம்மன் நம்ம கோயிலில் போய் சாமிக்கிட்ட என்ன செய்வோம்? நம்முடைய வரங்களை கேட்போம். ஏடா வரம் கேட்கறதுக்கு 4:30 மணியில் தூக்கத்தில் எழுப்பி வேறு வரம் கேட்பியான்னு சாமி நினைக்கிற அளவுக்கு கேட்போம். தூங்கவே விட மாட்டீங்களாப்பா. வரம் வாங்குறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, நான் தான் தரணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஒரு 9 மணிக்கு வரம் வாங்குறது, 4:30 மணிக்கே தூக்கத்தில் எழுப்பி வரம் கேட்பியா? நம்மளை அப்படி தான் சாமி சொல்லும். ஆனால் மாணிக்கவாசகர் பாருங்கள், சாமி நான் உங்களை எழுப்புறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு இன்னைக்கு என்ன வேலைன்னு சொல்லுங்கள், அதுதான் வந்தேன். அப்போ யாருக்கு சந்தோஷமாக இருக்கும்? எதியமை பணிகொளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்துடும். தூக்கத்தில் எழுப்புறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இன்னைக்கு எனக்கு என்ன வேலைன்னு கேட்கறதுக்கு தான் எழுப்புனேன், உங்களுக்கு வேலை கொடுக்க வரல. மாணிக்கவாசகருக்கு நமக்கு என்ன வேறுபாடு? நாம் இறைவனுக்கு வேலை கொடுக்க வருகிறோம், அவர்கள் இறைவனிடத்தில் வேலை கேட்க வருகிறார். இதான் நமக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம். புரியுதா? நாம் இறைவனுக்கு வேலை கொடுக்க வர்றோம். இது நடக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும் இது எல்லாருமே சொன்னால் சாமி தான் உண்மையான பக்தனை தேடுமல்ல. அதனால தான் மாணிக்கவாசகரை யாருக்கு பிடித்தது? இறைவனுக்கு பிடித்ததுக்கு அதுதான் காரணம். இவர் நான் என்ன வேலை செய்யணும்னு, முதலாளிக்கு யாரை பிடிக்கும்? நான் என்ன வேலை செய்யணும்னு கேட்குறவங்கள தான் பிடிக்கும். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க வரைக்கும் எந்த வேலை இருந்தாலும் இங்கே கடைசியில் கூப்பிடுவாங்க, கடைசியில் தான் கூப்பிடுவாங்க. ஹெச்எம் சார் ஒரு ஸ்டாஃப் ரூமில் யாரெல்லாம் சார் இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் மேடம், ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க. கடைசியாக ஒரு வேலையை சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கா. நான் ஏதாவது நல்ல நூலை படிச்சுட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும், வேலை சொல்ல மாட்டாங்க. அதாவது கடைசியாக அந்த வேலை என்கிட்ட வரும். ஏன் கடைசியாக வரும்னா நான் மறுக்க மாட்டேன். எத்தனை மணியாக இருந்தாலும் அந்த வேலையை செய்யும். 3 மணி திருப்பூர் போயிட்டு வாங்க சார்னா சரி மேடம் போயிட்டே இருக்கு. அதாவது மறுக்காமல் வேலை செய்கிறவருங்கிறதுனால அந்த யாரை எதில் வச்சுருப்பாங்க, இது சொல்லி பார்ப்பாங்க. ஒன்றும் சரியில்லைன்னா வேலை யார்கிட்ட வரும்? எந்த சூழலாக இருந்தாலும் மறுக்க மாட்டேன். 3 மணிக்கு சொல்லுவாங்க, திருப்பூர் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே 8 மணி ஆயிரும். ஆனால் அதை பற்றி என்ன செய்ய மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். வேலை இருந்தாலும் செய்வோம். விழாக்கள் நடந்ததுன்னா விழா முடி வரைக்கும் ஒரு மாணவன் மாதிரி நிற்போம். அதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நேரம் ஆயிற்று. ஏதோ ஒரு ஆர்வத்தில் கேட்டாங்கிறதுக்காக பேசிகிட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி கிருஷ்ணகுமார் சார் கேட்குறாரு, நம்ம அண்ணன் கேட்குறாரு, கதிரேஷ் அண்ணன். இவனை கேட்டால் ஓவராக பேசுகிறான்னு நாளைக்கு வராமல் இருந்துடக்கூடாது. அதனால் இந்த மந்திரத்தை நம்ம இன்னொரு தடவை பேசுவோம்.
மீண்டும் பேசுவோம் என்று நிறைவு செய்வோம். அனைவருக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்வோம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க, நற்றவம் வேள்வி நல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம்முடைய கார்த்திகை விழா மன்றத்தில் 8வது மாதத்தில் நம்ம பாலனா சொல்லிட்டு போனார். 8வது மாதத்தில் ஐயாச்சாமி வர வாய்ப்பு இருக்குனாரு. அதுக்கு பிறகு